ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இந்த பராப வருடம் பிறந்ததுக்கு அப்புறம், இந்த தமிழ் வருடம் சித்திரை வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற முதல் பெயர்ச்சி சுக்கிர பகவான். அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் அதிபதி தனத்துக்கு அதிபதி, அதாவது 7ஆம் அதிபதி கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அனைத்து சுக போகங்களுக்கு காரகத்துவம். அதாவது காதல், கல்யாணம், வாழ்க்கை, ஆடம்பரமான வீடு, கேளிக்கை, அனைத்து சகல வசதிகளையும் சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு ராசிக்கும் ஒரு தனி மனிதனுக்கு கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா சுக்கிரனோட நிலைமையை பொறுத்துதான் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா, நம்மளோட கல்யாண வாழ்க்கை, நம்மளோட குடும்ப வாழ்க்கை, அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பொருளாதாரத்தில் பணவரவு, ஒரு லக்ஸரியான காரு, ஒரு ஆடம்பர மாளிகை, இந்த அமைப்பெல்லாம் கொடுக்கறதுக்கான உல்லாச சல்லாப வாழ்க்கையை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகங்களில் சுக்கிரன் வந்து மிகவும் மிகவும் மேன்மை புரிந்தவர். ஸோ சுக்கிரன் ஆதிபத்தியம் வந்து ஒருவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப உயர்கட்ட உச்சக்கட்ட நிலைமை கொண்டு போகும். ஏன்னா அதிகபட்ச திசை கொண்ட கிரகங்களில் சுக்கிர திசை தான் 20 வருஷங்க. 20 வருஷம் திசை நடத்தக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர திசை. அதனால தான் சொல்லுவாங்க, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு உயர்நிலைக்கு போறது, சாதாரணமா இருந்தவங்கலாம் வந்து அரசியல்லையும் சரி, தொழிலையும் சரி, அதாவது ஒருத்தருக்கு பளிச்சிடும் விதத்தில் ஒருத்தரை பார்த்த உடனே இவர் வந்து என்னப்பா அது நார்மலா இருந்தவர் உடனே இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாருன்றது காரணம் சுக்கிரனோட ஆதிபத்தியம் அங்க பெருசா இருக்குதுன்னு அர்த்தங்க. ஸோ காதல், அழகு, வசதி, பணவரவு, ஆடம்பரம், இந்த மாதிரி அதாவது அனைத்து சுகங்களையும் அள்ளி தரக்கூடிய சுக்கிர பகவான் வருகின்ற ஏப்ரல் மாதம், அதாவது அட்சய திருதை, அதனாலதாங்க அதாவது சித்திரை மாதம் தமிழ் வருடம் பிறந்த உடனேயே பெயர்ச்சி அடைகிற சுக்கிர பகவான் அந்த பெயர்ச்சியில தான் அட்சய திருதை எனப்படும் இந்த நாளும் நம்ம இது பண்றோம். ஏன்னா அந்த அந்த திருதியை இருப்பதான் நம்ம வந்து தங்க நகைகள், ஆபரணங்கள் எல்லாமே வாங்குறதுக்கான அமைப்பும் அந்த நாள்ல தான் வருது. அந்த நாள்ல தான் சுக்கிரனும் பெயர்ச்சி ஆகுறாரு. அவரோட சொந்த வீடான ரிஷப ராசியில் ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரன் பெயர்ச்சி அடையும் போது இந்த அட்சய திருதியையும் நம்ம பண்றோம். அட்சய திருதி அப்ப தங்க நகைகள் வாங்குறது, வெள்ளி, அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கணும். ஏன்னா சுக்கிரன் அவரோட வீட்டுல ஆட்சி பலம் புரிந்து பண்ணக்கூடிய இந்த பெயர்ச்சியில தான் அந்த அட்சய திருதியும் நம்ம பண்றோம். ஸோ ஏதாவது அந்த திருதியப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்றது தான் அதனோட அமைப்பு. ஸோ அது இப்போ வந்து அது பழக்கமாயிடுச்சு நகை வாங்கணுன்றதுனால, மெயினா வந்து உப்பு, அப்புறம் வந்து கல்கண்டு, லட்சுமி கடாட்சம் பொருந்த பொருட்கள் எல்லாமே நீங்க வாங்கி வீட்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா வெள்ளி ஆபரணங்கள் இந்த மாதிரிலாம் வாங்குனீங்கன்னா, நம்ம வீட்ல லட்சுமி கடாட்சம், லட்சுமி வளம் பெருகும். அதாவது செல்வ வளம் பெருகக்கூடிய அமைப்பு வந்து சுக்கிர பகவானுக்கு அதிகபட்சமா உண்டு. ஸோ இந்த சுக்கிர பகவான் சுக்கிரன் பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அவரோட சொந்த வீடான ரிஷப ராசியில் ஆட்சி பொருந்தி, அதாவது ஆட்சி பெற்று பலம் பொருந்தி நிலையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், பலன்கள், அதாவது காதல், கல்யாணம், பணவரவு, வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், தொழில் வேலை மாற்றம், முன்னேற்றம், இதனால உங்களுக்கு என்னென்ன வளர்ச்சி, மேம்பாடு இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். மீனராசி நேயர்களே, ஏப்ரல் 2026 20ஆம் தேதி முதல் மே 15ஆம் தேதி வரை உங்க ராசியில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன், அதாவது மீன ராசியில் தான் சுக்கிரன் உச்சம் பெறாரு. ஸோ இந்த சுக்கிர பகவான் அவரோட ராசியில், சொந்த ராசியில், ரிஷப ராசியில் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கும் பட்சத்தில் மீன ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள், அதாவது வேலை தொழில என்னென்ன பண்ணணும், முக்கியமா பாத்தீங்கன்னா பணவரவு எப்படி இருக்கும், செலவுகள் எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், முக்கியமா இந்த அரசியல்ல இருக்கிறவங்க, பொதுத்துறையில இருக்கிறவங்க, மீடியா, இந்த மாதிரி சினிமா துறையில இருக்கிறவங்கலாம் வாழ்க்கை எப்படி இருக்கும், இதுக்கு எந்த கோவிலுக்கு போலாம் பரிகாரன்றதை ஒண்ணு ஒண்ணா பார்ப்போங்க. முக்கியமா மீன ராசிக்கு ஜென்ம சனியா சனீஸ்வரன் அங்க இருந்து, செவ்வாயும் கூட இருந்து, புதனும் அவர் கூட நீச்சம் அடைந்து ஒரு கடினமான சூழ்நிலையில் சிக்கி தவிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இப்போ சூரியன் 14ஆம் தேதி உச்சம் பெற்று 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இப்போதான் கொஞ்சம் விடிவு காலனே சொல்லலாம். படிப்படியா அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. அவங்க வாழ்க்கையில வந்து என்னென்ன பண்ணலாம், அவங்கள ஒரு தெளிவு, ஒரு ஞானம் என்ற ஒரு அமைப்புல இப்பதான் மாறிக்கிட்டே வராங்க. இதனோட மாற்றத்தின் வரிசையில 20ஆம் தேதி சுக்கிரன் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் புரிந்து 7ஆம் பார்வையா அவரோட 9ஆம் இடம், அதாவது மீன ராசியின் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது இது ஒரு விடிவு காலம், ஒரு பொற்காலமாகவே மீனராசிக்கு மாறப்போகுதுங்க. ஏன்னா
சுக்கிரன் தான் வந்து மீனராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம். அவரு 3ஆம் இடத்தில் ஆட்சி பெறும்போது இப்பதாங்க மீனராசிக்கு வந்து என்னென்ன முயற்சிகள் பண்றாங்க, புதிய திட்டங்கள், புதிய முடிவுகள்லாம் வந்து எடுக்க முடியாம ஒரு தடங்கள், சங்கடங்கள், ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இருந்து வந்தாங்க. ஏன்னா 23ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் 2ஆம் இடத்துக்கு மாறிடுவாரு. இப்ப நீச்சத்தன்மையில் குருவும் புதனும் பரிவர்த்தனையில் இருக்காங்க. 23ஆம் தேதி அதாவது 20ஆம் தேதி சுக்கிரன் மாறினதுக்கு அப்புறம் புதனும் அவருக்கு வீட்டுல இருந்து மீனராசியில இருந்து சூரியனோட சேர்ந்துடுறாரு. அதாவது சூரியன் புதன் சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறக்கூடிய மீன ராசிக்கு இப்பதாங்க அறிவுத்திறன் பேச்சில் வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு பேச்சு மூலியமா முன்னேற்றம், உங்களோட முயற்சி மூலியமா முன்னேற்றம். இதுக்கப்புறம் சுக்கிரன் பெயர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட வாக்குக்கு உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாதம் ஆகும், பெயர்ச்சி ஆகும் இந்த சுக்கிரன் மாற்றி அமைப்பாருங்க. ஏன்னா 9ஆம் இடத்தையும் அவர் பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கும்போது இனிமேதாங்க உங்களுக்கு இப்போ எல்லாத்துலயும் பாக்கியங்களும் வரத்துக்கு, செல்வங்கள் வரத்துக்கு, உங்களோட திட்டங்கள் எல்லாம் முன்னேற்றம் அடையறதுக்கு, அதுக்கான லாபங்கள், உயரதிகாரிகளின் சப்போர்ட், முக்கியமா சினிமா துறையில், மீடியா துறையில், ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி செக்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அங்கீகாரம், உங்களோட வளர்ச்சியை பார்த்து அனைவரும் பிரமிக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சுக்கிரன் இருக்குங்க. ஏன்னா மீனராசிக்காரர்கள் வந்து உழைப்புக்கு பேர் போனவர்கள், புத்தி கூர்மைக்கு வந்து மிக மிகவும் திறமைசாலிகள். இவங்களை குழப்பி விட்டு இவங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் குழப்பி விட்டு ஒரு 2-3 மாதமாகவே வந்து எல்லா முயற்சிகளுமே வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு டக்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் வரும்னு போட்டு இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் லாஸ் ஆனவங்க, புதிய ஒரு திட்டத்தை போட்டு அது மூலியமா செயல்படுத்தி கடன்ல சிக்கினவங்க எல்லாம் வந்து ஒரு குழப்பத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து ஒரு விடிவு காலம்னே சொல்லலாங்க இந்த சுக்கிரன் பயிற்சி. ஏன்னா ஒரு 3ஆம் இடத்தில் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கும்போது உங்களுக்கு நண்பர் மூலியமாகவும், உடன் பிறந்தவர்கள் மூலியமாகவும், சகோதரர்கள் மூலியமாகவும் இவ்வளவு நாளா இருந்த தடங்கள், சங்கடங்கள் எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு அவங்க மூலயமா உங்களுக்கு வந்து புதிய முன்னேற்றம், தொடர்புகள், அதாவது உங்களோட கான்டாக்ட் மூலமாவே நீங்க வந்து வளர்ச்சி அடையக்கூடிய பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்குங்க. முக்கியமா நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், உங்களோட சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். புதிய திட்டங்கள், முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைய போல பயிற்சியாக இருக்க போகுதுங்க. முக்கியமா ட்ரேடிங்ல இருக்கிறவங்க, ஆன்லைன் பிசினஸ், ஷேர் மார்க்கெட், புரோக்கிங், முக்கியமா மார்க்கெட்டிங், சேல்ஸ், பினான்ஸ், வங்கித்துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சுக்கிரன் பெயர்ச்சி வந்து ஒரு சிறப்பான பெயர்ச்சியாக இருக்க போகுதுங்க. இதுக்கப்புறம் தாங்க உங்க காட்டுல மழைன்ற மாதிரி மீனராசி வந்து தலை நிமிர்ந்து வெளியே வந்து நின்று என்னோட வழி தனி வழிடான்ற மாதிரி போற பாதையாக உங்களுக்கு சுக்கிரன் மாற்றி அனுப்புவாருங்க. ஏன்னா அவர் 7ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களோட முயற்சிகள் அனைத்தும், உங்களோட திட்டங்கள் அனைத்தும், உங்களோட செயல்கள் அனைத்தும் வெற்றி பாதையாக மாற்றக்கூடிய பயிற்சியாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. பணவரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவு, ஒரு பணம் ஃப்ளோட்டிங், அதாவது லிக்விட் கேஷ் பார்த்தீங்களா, உங்க கையில இப்ப பணம் புரளிட்டே இருக்குங்க. இந்த சுக்கிரன் வந்ததுக்கு அப்புறம் 3ஆம் இடத்துல எங்க பார்த்தாலும் பைசா, எதுலயுமே பைசா, ஏதோ ஒரு சின்ன இது பண்ணுவீங்க, அது மூலயமா உங்களுக்கு ஒரு பணி வரும். அதாவது பண வரவு ஒரு நிரந்தரமாவே இருக்கும். அதாவது கேஷ் இன்ஃப்ளோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து கையில பணப்புழக்கம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் இந்த சுக்கிரன் பயிற்சியால. புதிய நட்பு வட்டாரங்கள் உண்டாகும், புதிய காதல் வாழ்க்கை, நீண்ட நாளாக காதல்ல பிரச்சனை, அதாவது பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மீனராசிகளுக்கெல்லாம் அந்த காதல் மறுபடியும் மறுமலர்ச்சி அடையும், புத்துணர்ச்சி அடையும், காதல் மறுபடியும் பூக்குன்ற மாதிரி இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்தில் வருவதனால் உங்களுக்கு புதிய காதல், அதாவது கணவன் மனைவி அந்த பிரச்சனை, கல்யாண வாழ்க்கையை வந்து தடைப்பட்டதெல்லாம் நீக்கம் ஏற்பட்டு புதிய வாழ்க்கை, புதிய காதல், புதிய கல்யாணம்ன்ற மாதிரி காதல் சக்சஸ்ன்னு சொல்லலாங்க. இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது. முக்கியமா நீங்க உடற்பயிற்சி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஹார்மோன் பிரச்சனைல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெண்கள், சுகர் பேஷண்ட், வயதானவர்களுக்கெல்லாம் வந்து சுகர் லெவல் கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணீங்க, அதனோட லெவலை பார்த்துட்டு கரெக்டா டயட் எடுத்துட்டு பண்ணீங்கன்னா இதுல தாக்கத்திலிருந்து நீங்க தப்பிக்கலாம். அதில் கொஞ்சம் கவனம் தேவை. புரியுதுங்களா? பரிகாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளை நிற ஆடை அணிந்து கோவிலுக்கு போறது, மகாலட்சுமி கோவிலுக்கு போங்க, வெள்ளை நிற பூக்கள் கொடுத்து அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுங்க, வெள்ளை நிற ஆடை எல்லாம், வெள்ளை நிற பொருட்கள் வந்து அன்னதானம் பண்ணுங்க, பெண்களுக்கு உதவி செய்யுங்கள். முக்கியமாக வெள்ளிக்கிழமை வீட்டுல தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க. இது லட்சுமி கடாட்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மொத்தத்தில் இந்த சுக்கிரன் பெயர்ச்சி அனைத்து யோகங்கள், பாக்கியங்களும் கொடுக்கறதுக்கு 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று காதல், பணம், வசதி, புதிய திட்டங்கள், நண்பர்கள் மூலமா ஆதாயம், சகோதரர்கள் மூலமா ஆதாயம், அனைத்து பாகியங்களும் பெற்று இந்த சுக்கிரன் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொண்டு செல்வார். வாழ்க வளமுடன். வணக்கம்.